மார்க்சிஸ்ட் என்ன பேசுகிறாங்க, விசிகே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி பேசுகிறதுனால தான் விசிகே, அப்படி பேசுகிறதுனால தான் அது மார்க்சிஸ்ட்டு. அப்படி பேசலைன்னா அது திமுக ஆகிடும். அப்போ திமுகன்னு ஒரு கட்சி தனியாக இருக்குது, மார்க்சிஸ்ட்னு ஒரு கட்சி தனியாக இருக்குது, விசிகேன்னு ஒரு கட்சி தனியாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து ஒத்த கருத்தின் அடிப்படையில், பொது நோக்கத்தின் அடிப்படையில் கூட்டணியாக இருக்கும். பேசலைன்னா என்ன சொல்கிறீங்க, திமுக அடிமை ஆகிட்டாங்கங்கிறீங்க. பேசுனா என்ன சொல்கிறீங்க, பேசுகிறாங்க பார்த்தீங்களா பிரச்சனை இருக்குங்கிறீங்க. ஏதாவது ஒரு லைனுக்கு வாங்க. அதாவது சகோதரர் சீனிவாசன் பேசும்போது தக்காளி சட்னி சார் இல்ல அதாவது அவர் பேசும்போது சொல்றாரு, நாங்க வந்து அதிமுக ஆட்சியில ஏதோ மக்களுக்கு பூரா தர்மம் செஞ்ச மாதிரியும் அதிமுகவை நோக்கி தான் இன்னைக்கு மக்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு சொல்றாரு சொத்து வரின்னு சொல்லி, இந்த சொத்து வரிக்கு கையெழுத்து போட்டது யாரு? எங்க அண்ணன் நேருக்கு நேரா சட்டமன்றத்தில் வச்சு கேட்டார, நீங்க போய் ஆண்டுதோறும் நம்மளுடைய ஜிஎஸ்டிபி எவ்வளவு தூரம் வளருதோ அதற்கு தகுந்தாற் போல் வீட்டு வரியை உயர்த்த வேண்டும்னு கையெழுத்து போட்டு நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தது நம்மளுடைய வேலுமணின்னு சொல்லி கேட்டார. பதில் சொல்ல முடிஞ்சதா உங்களால? மின்சார கட்டணத்தை நீங்கள் பொது இடத்தில் இருந்து வளர்த்து எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரே தங்கமணி, அது வந்து அவர் என்ன திமுக காரரா? இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கு அவமானப்படக்கூடிய வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் இல்லாதவர்கள் 70% பேர் வேலை பார்க்கக்கூடிய வகையில் யார் வேண்டும் என்றாலும் இங்கு வேலைக்கு வரலாம் என்று 2017 ஓபிஎஸ் கையெழுத்து போட்டாரே, இது என்ன திமுக செய்ததா அதிமுக செய்ததா? இப்படி பாஜக உங்களுடைய கூட்டணியில் இல்லாத போதே பாஜகவின் எண்ணங்களை நிறைவேற்றி துரோகம் செய்த அதிமுகவை நோக்கி எந்த தமிழன் வருவான்னு கேட்கிறேன் நானு. நீங்க என்ன தர்மவாதிகள், என்ன நியாயம் செஞ்சீங்க? இன்னைக்கு என்ன செஞ்சிருவீங்க? நீங்க மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கலன்னா 3000 ரூபாய் தரமாட்டேன்னு சொல்ற பாஜகவுக்கு நீங்க வந்து பாய் விரிக்கிறீங்களா? இதான் உங்க நியாயமானு கேட்கிறான். தமிழன் கேட்க மாட்டான். எங்க பிள்ளைங்களை படிக்க விடாம ஆக்குறீங்களா? 42 லட்சம் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கேட்க மாட்டீங்க. நீட்டு தேர்வுல இன்னைக்கும் செத்துட்டு இருக்க. நீட்டு தேர்வு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் சொன்னாதான் பாஜகவோட கூட்டணி சொல்றதுக்கு தெம்பு உண்டா? அதிமுகவுக்கு திராணி இருக்கான்னு கேட்கிறான். தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு கூட்டணிக்கு தமிழன் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டான். எழுதி வச்சுக்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.